பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா. Thank you Jesus Lord. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் நமக்காக செய்பவர் நம்மை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே நம்மை காண்பவர், அவரே நம்மை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவர் எங்களோடு கூட பேசுங்க. அடிமை சொல்றது பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளில் கூட மறுபடியும் புது வருஷத்தில் சபையிலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கான பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக வேகமாக எடுத்து வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12-13 வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 12. முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். எபிரேயர் 12-13. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வசனம் சொல்லுது நெகிழ்ந்த, ரெண்டாவது தளர்ந்த. நம்ம ஆண்டவர் இந்த புது வருஷத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு 2 காரியம் அப்படி மனசுல உணர்த்தப்பட்ட ஒரு காரியம். அதுல ஒரு காரியம் தான் இது, தளர்ந்த. 2வது காரியம் நீங்க விருப்பமா கேட்கலாம், அது மெசேஜ் கிடையாது, இருந்தாலும் சொல்றேன், தகர்ந்தவைகள். அல்லேலூயா சொல்லுங்க. தளர்ந்தவைகளையும் தகர்ந்தவைகளையும் நம்ம இந்த வருஷத்துல என்ன பண்ணணுமா சொல்லுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல பார்க்கலாம், தளர்ந்த முழங்கால்கள். யார் சொன்னா தளர்ந்த கைன்னு? வசனம் சொல்லுது நெகிழ்ந்த கை, 2வது தளர்ந்த. இது யார் எழுதுனா? எழுதுனது யாரு? ஓடிட்டு இருக்கிற பவுல் எழுதுறாரு. யாரு பவுல்? யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். எபிரேயர் அவர் தான் எழுதினாரு. ஸ்தோத்திரம். அவர் யாருக்கு எழுதுறாரு? ஓடிட்டு இருக்கிற விசுவாசிக்கு எழுதுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான்லாம் நம்புறேன், நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே யாரும் உட்காரல, நிக்கல, எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம். எதை நோக்கி? லக்கை நோக்கி. கர்த்தர் கொடுத்திருக்கிற லக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதுறாரு, மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், கடைசியில் வராரு, கொஞ்சம் கொஞ்சமா வராரு. என்ன சொல்றாரு கடைசியில்? தளர்ந்த முழங்காலு, நெகிழ்ந்த கைகளை திறப்படுத்து. சரி, இப்போ இங்க வசனம் என்ன சொல்லுது? திரும்ப. என்ன சொல்லு? திரும்ப. அப்ப இதுக்கு முன்னால நிமிரலையா? நிமிர்ந்து தான் இருந்தது. எனக்கு ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? லேவியராகமம் 26:13 வாசிங்க. லேவியராகமம் 26:13 வாசிங்களே. நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகி கர்த்தர். அப்ப இதுக்கு முன்னால நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? கூனி போய் இருந்தாங்க. அல்லேலூயா.
இந்த வசனத்துக்கு படி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் அப்படின்னா இதுக்கு முன்னால இவங்க எப்படி இருந்திருக்காங்க? கூனி போய் இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படி பண்ணாரு? நிமிர்ந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பவுல் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? மறுபடியும் திரும்ப. அல்லேலூயா. எதை நிமிர்த்தணும்? தளர்ந்த முழங்கால்களை திரும்பவும் நிமிர்த்தினா இதுக்கு முன்னால நம்ம நல்லா தான் இருந்திருக்கணும். அல்லேலூயா. இப்போ எப்படியோ இருக்கிறோம். ஒருவேளை இப்படியோ இருந்தா இந்த வருஷத்துல தளர்ந்த முழங்காலை நிமிர்த்துவோம். சரி, ஓகே. ஒரு மனுஷன் உலகத்துல ஒரு மனுஷனுக்கு நல்ல சுவாசம் இருக்கு. நீங்க எல்லாம் நல்லா பார்க்கலாம், பைபிளுக்கு கொஞ்சம் வெளியில தான். சோத்திரம். ஒரு மனுஷனுக்கு நல்ல சுவாசம் இருக்கு, நல்ல கை இருக்கு, நல்ல கால் இருக்கு, இருதயம் நல்ல துடிக்குது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, உள்ள இருக்கிற எல்லா நரம்பு சதை எல்லாமே இருக்கு. ஆனா நல்லா கேட்கணும், முதுகெலும்பு கிடையாது. சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கு, உடம்புல எல்லாமே இருக்கு, சுவாசம் இருக்கு, எல்லாமே இருக்கு, முதுகெலும்பு இல்லை. அவனால நிமிர்ந்து நடக்க முடியுமா? சொல்லுங்க. நிமிர்ந்து எல்லாமே இருக்க. என்ன இருக்கு? ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, பல்ஸ் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் என்னது? ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பு அணுக்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன் முடியாது? அது அப்படிதான் விதி. அதை ஆண்டவர் அப்படிதான் செட் பண்ணியிருக்காரு. என்னது? முதுகெலும்பு இல்லாம. சொல்லுங்களேன், நல்லா இருக்கும். என்ன தயவு செய்து தப்பா நினைச்சாங்க பிரதர்? சொல்லுங்க, பக்கத்துல சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. முதுகெலும்பு இல்லாம உலகத்தான நிமிர்ந்து நடக்க முடியாது. முழங்கால் ஜபம் இல்லாம ஆவிக்குரிய மனதனால நிமிர்ந்து நடக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கோபப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முதுகெலும்பு இல்லாம உலகத்தான எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் முதுகெலும்பு இல்லாம நீங்க தான் சொல்லுங்க நம்ம நிமிர்ந்து நடக்க முடியாது. அல்லேலூயா. அதே போல நம்ம ஆவிக்குரியவர்கள் சொல்லி எவ்வளவு தான் செஞ்சாலும் முழங்கால் ஜபம் இல்லாம ஆவிக்குரிய மனுஷனால தேவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிமிர்ந்து நடக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, தளர்ந்த முழங்கால்களையே எப்படி சொல்றாரு? திரும்ப நிமிர்த்தணும்னா நிமிர்த்துறதுக்கு நம்ம முதல்ல விரும்பணும். சொல்லுங்க. திரும்பணும், நிமிர்த்தணும் அப்படின்னா நிமிர்த்துறதுக்கு கொஞ்சமாவது இஷ்டம் வேணும். என்ன வேணும்? கஷ்டப்பட்டாவது இஷ்டப்பட்டு நிமிர்த்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா கர்த்தர் இந்த வருஷத்துல எந்த முழங்கால் எல்லாம் தளர்ந்து போயிருக்கோ கர்த்தர் எல்லாவற்றையும் நிமிர்த்துவதற்கு தேவன் வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, ஓகே. சுருக்கமா சொல்லலாம். இங்க வசனம் என்ன சொல்லுது? ரெண்டாவது வாசிங்க பிரதர். முடமாயிருக்கிறது பிசுகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். நம்முடைய பாதத்திற்கு வழியை செவ்வை பண்ணாம கர்த்தருக்கு நீங்களும் நானும் வழி ஆயத்தம் பண்ண முடியாது. சந்தோஷமா? அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். நம்ம பாத செவ்வைப்படுத்தினாதான் தேவனுக்கு நீங்களும் நான் என்ன பண்ண முடியும்? வழிய. முழங்கால் ஜபம் இருந்தா நம்மளை ஆயத்தப்படுத்திக்கலாம். முழங்கால் ஜபம் இருந்தா கர்த்தருக்கு வழியை ஆயத்தமும் படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். எதுக்கு பிரதர் ஜெபிக்கணும்? எதுக்கு? சரி, எனக்கு அது ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 22 40 41 42. எதுக்காக ஜெபிக்கலாம்? ஏன் ஜெபிக்கணும்? இப்போ வாசிக்கிறீங்களா? லூக்கா 22 40 41 42 3 வாசிங்க. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணார். அப்படிதான் இருக்கா? ஏன் ஜெபம் பண்ணினார்? கரெக்ட் தான் சிஸ்டர். அது ஏதோ கொலைக்கல அந்த மாதிரி என்ன ஜெபம் பண்ணார்? கர்த்தர் சோத்திரம். அப்போ இது யார் பண்ண ஜெபம்? ஏசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரு, அதனால நான் பண்ண போறேன். அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தாரு, அதனால நான் ஞானஸ்நானம் எடுப்பேன். அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரு, அதனால நானும். அல்லேலூயா. பிரேயர் பார்ட்னர் இருக்காங்களோ இல்லையோ, நம்ம ஆனா பிரேயர் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்ற, ஏசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பிளான் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் அந்த பிளான்ல கரெக்டா நிற்பதற்கு இந்த இடத்துல மாட்டும் அவர் தவறி இருந்தா சித்தமே மிஸ் ஆகியிருந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் வேகமா நம்ம தியானிக்க போறோம். எதுக்கு?
நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் ஜெபம் பண்ணால் நம்ம பண்ணோம். வேதத்திலிருந்து ஒரே ஒரு ஆளை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். எனக்கு வேகமாக வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 28 வாசிக்கிறீங்களா? தானியேல் 6:28 வேகமாக வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எல்லாரும் வாசிக்கலாமா? தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு காரியம் ஜெயமா இருக்கணும்? சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மறுபடியும் கையை பிடிக்கிறேன். காரியம் ஜெயமா இருக்கணும்னா நீங்களும் சொல்லுங்க பிரதர். காரியம் ஜெயமா இருக்கணும்னா காலையில ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காரியம் எத்தனை பேருக்கு ஜெயமா இருக்கணும்? எல்லாருக்கும் ஆசை, என் காரியம் ஜெயமா இருக்கணும், என் காரியம் மாறுதலா முடியணும். நல்லா பாருங்க, காரியம் எங்க மாறுதலா முடிஞ்சது? எந்த புத்தகத்துல? எஸ்தர் புத்தகத்துல. காரியம் ஜெயமா எங்க இருந்தது? எங்க? 2 பேரும் எப்படிப்பட்ட ஆளு? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லா தான் எழுதி வச்சிருக்காரு. 1 ஆண் 1 பெண். ஸ்தோத்திரம். அப்போ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காரியம் மாறுதலா முடியணும், காரியம் ஜெயமா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? முதல்ல வாழ்க்கையில ஜெபம். அது எப்போ இருக்கணும்? காலையில இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எனக்கு காரியம் ஜெயமா இருக்கணும் ஆசை. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது காலையில, தம்பி காலையில நீ ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும். ஜெபம் இருந்தா ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருக்கிற ஆபீஸ்ல தானியேல் எங்க இருந்தாரு? தரியு இருந்தாரு, பெர்சியன் இருந்தாரு, பாபிலோன்ல இருக்கிறாரு. நம்ம இருக்கிற வேலை ஸ்தலத்துல, நீங்க இருக்கிற, நம்ம இருக்கிற சொசைட்டியில. ஏன்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, நீங்க இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கலாம். எல்லா ஃபீல்டுலையும் ஜெயமா இருக்க முடியுமா? முடியும். வசனம் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. அங்கே வசனம் என்ன இருக்கு? தரியும் ஆண்டாலும் கோரேஸ் ஆண்டாலும் என்ன ஆட்கொள்ளுகிறவர் என்ன ஆட்கொள்ளுந்தா என்னுடைய காரியம் ஜெயமா தான் இருக்கும். அது எந்த ஆண்டா இருந்தாலும் சரி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்கிள் சொன்னாங்கல்ல, இந்த ஆண்டை குறித்து நீங்க, எனக்கு அவர் ஆண்டு அப்படின்னோடனே எனக்கு டக்குன்னு என்னை ஆட்கொண்டவர் அப்படின்னு அந்த வசனம் மனசுல வந்துட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஆண்டா இருந்தாலும் என்னை ஆட்கொண்டவர் யாரா இருக்கணும்? அவரா இருந்தா ஏவன் ஆண்டாலும், எந்த ராஜா ஆண்டாலும் நம்முடைய காரியம் எப்படிதான் இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணுவோம், ப்ராப்ளம் வரும்போது ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா அது கட்டாயமா எல்லாரும் கை தூக்கும். நல்லா இருக்கும்போது ஜெபம் பண்ணுவோமா? நல்லா இருக்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆனா ஒருத்தன் சொன்னான். யாரு? யோபு சொன்னான். யோபு எப்போ இருக்கும்போது ஜெபம் பண்ண ஸ்தோத்திரம் சொன்னாரு? வாசிக்கிறீங்களா அந்த வசனம்? நல்லா இருக்கும். யோபு 1 அதிகாரத்துல யோபு எப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். யோபு வசனம் சொல்லுது, கிழக்கத்தி புத்திரல் அவன் தான் ரொம்ப பெரிய ஆளு. அதுக்கப்புறம் வாசிங்க சிஸ்டர், பிரதர் யாராவது வாசிங்க. விருந்து செய்கிறேன் அவரவருடைய நாள் முறை முடிக்கிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி செலுத்துவான். எப்போ எழும்புனானா? எப்போ எழும்புனா? சரி, சோத்திரம். எழும்பி என்ன பண்ணானா? சர்வாங்க தகன பலிய செலுத்துவான். யாரு? ஊத் சேசத்துல ஒரு மனுஷன், அவன் கிழக்கத்தி புத்திரல ரொம்ப பெரிய ஆளு, ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. எப்ப எழும்புறான்? அதிகாலையில் எழும்புறான். எல்லாமே இருக்கும்போது அதிகாலையில் எழும்புறான். கடைசி வசனம் வாசிங்க 1வது அதிகாரத்துல. இவை எல்லாவற்றிலும் யோபு மணிக்கும் சிஸ்டர் 21 வாசிங்களேன். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறவங்க தான் எல்லாமே இழந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படி செலுத்தினது யாரு? யோபு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ப்ராப்ளம் வரும்போது எல்லாரும் ஜெபிப்பான். மன்னிக்கும், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிப்பாங்க. ஆனா நல்லா இருக்கும்போது ஜெபிக்க முடியுமா? நல்லா இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஸ்தோத்திரம் பண்றவங்க தான் பிரச்சனை வரும்போது ஜெபிப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருக்கும்போது ஜெபிக்காதவங்க பிரச்சனை வரும்போது ஜெபித்தா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. இறக்கப்பட்டு கேட்டா உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்த லிஸ்ட்ல போக வேண்டாம். எந்த லிஸ்ட்ல போக வேண்டாம்? அந்த லிஸ்ட்டுக்கு போக வேண்டாம். கர்த்தர் நல்லவர். அப்போ யோபு வாழ்க்கையில ஆண்டவர் அவன் எப்படி செஞ்சா? எல்லாமே இருக்கும்போது அதிகாலமே, எல்லாமே இழந்த போது ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
இப்படிப்பட்ட நல்ல சாட்சி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஓகே, நான் மறுபடியும் இங்க வந்திருந்தேன். தானியேலுடைய வாழ்க்கையில காரியம் எப்படி இருந்துச்சு? சரி, நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன். தானியேல் எங்கேருந்து எங்கே வந்தார்? எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் ரொம்ப உள்ளே போல, ஜஸ்ட் அப்படி மேலோட்டமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். தானியேல் எங்கேருந்து எங்கே இருந்தார்? எங்கேருந்து எங்கே வராரு? நம்மளை மாதிரியே வந்தார். இங்கேருந்து சில பேர் வந்து லீவு 10 நாள் லீவ் விட்டாங்கன்னா ஏதோ பக்கத்தில் உள்ள ஒரு வேறு நாட்டுக்கு போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்குலாம் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்னடா பக்கத்து நாட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு. ஏதோ எல்லாமோ சொல்கிறாங்க. நம்மால் வெக்கேஷனுக்கு வரல. அல்லேலூயா. நம்மால் எங்கே போகிறாரு? எருசலேம்லேருந்து பாபிலோனுக்கு அடிமையா? சரி, தானியேலுக்கு ஜெபிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கா? ஜெபிக்காம இருப்பதற்கு பல காரணம் உண்டு. என்ன காரணம்? தானியேல், நீ ஏன் ஜெபிக்காம இருக்க அப்படின்னு கேட்டா, ஒருவேளை தானியேல் ஜெபித்தாரு. ஒருவேளை தானியேல் கிட்ட, ஏன் தானியேல் நீ ஜெபிக்காம இருக்க அப்படின்னா நிறைய காரணம். நான் சுயாதீனமா என் தேசத்தில் இருந்தேன், என்ன அடிமையா கொண்டு வந்துட்டான். சொல்லுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கலாம், பிரதர் ஏன் ஜெபம் பண்ண? ஆரம்பத்தில் நீங்க நல்ல ஜெபம் பண்ணீங்க, இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ணல பிரதர்? நான் எதிர்பார்த்தது எனக்கு நடக்கல. சொல்ல வாய்ப்பு இருக்கா? நான் ஒரு காரியத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கேன், ஆனா இன்னும் கை கூடல. வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் கட்டிட்டு இருக்கிறான், பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம், என்னால முடியல. கடன் பிரச்சனை இருக்கு, அடைக்கலாம்னு நினைக்கிறேன், முடியல. நல்ல வேலை உயர்வுக்காக காத்திருக்கிறேன், இன்னும் கை கட்டினது. அல்லேலூயா. தானியேல் கேட்டிருப்பாங்க, ஒருவேளை தானியேல் ஜெபம் பண்ணாம இருந்தா ஏகப்பட்ட காரணம் இருக்கு. முதல்ல குடும்பத்தை அப்பா அம்மா விட்டு வலுக்கட்டாம பிரிச்சு இழுக்கப்பட்டு கொண்டு வந்தவன். ரெண்டாவது சிறை கைதியா அடிமையா கொண்டு வந்தவன். அல்லேலூயா. ஓரளவு இங்க எல்லாரும் அடல்ட் தான் இல்லையா? 18 வயசுக்கு எல்லாருமே மேலே தான். தயவுசெய்து என்ன தப்பா நினைக்காங்க, அந்த மெசேஜுக்கு வந்ததுனால நான் அதை சொல்றேன். அந்த நாட்களில் யாரையாவது ராஜ அரண்மனையில் கொண்டு போய் வாலிபர்களை வைக்கணும்னா அவர்களுடைய ஆண்மையை அழித்து விடுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்தவன். கல்யாணம் தெரியாது, நடக்காது. சந்ததியை பெற்றெடுக்க முடியுமா? தெரியாது. அல்லேலூயா. எவ்வளோ ரீசன் இருக்கு ஜெபிக்காம இருப்பதற்கு. ஆனால் தானியேல் என்ன பண்ணார்? ஜெபித்தாரா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். அல்லேலூயா. தானியேலே, ஜெபிக்காம இருக்க பல காரணம் உண்டு, ஆனா தானியேல் ஜெபிக்க ஒரே ஒரு காரணம். எனக்கு தயவு செய்து வாசிங்க சிஸ்டர், உபாகமத்தின் புத்தகம் வாசிங்க வேகமா. உபாகமத்தின் புத்தகம் 6:5 வாசிங்க வேகமா. உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. ஜெபிக்காம இருக்க பல காரணம் இருந்தாலும் நான் ஜெபிக்க ஒரே ஒரு காரணம், நான் என் தேவனை அதிகமா நேசிக்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா. அல்லேலூயா. 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 அந்த ஒரே ஒரு காரணம் தானியேல் என்ன பண்ணா? ஜெபித்தான். ஜெபிச்ச தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சு? இருந்ததா இல்லையா? ஆரம்பத்தில் அற்பமா தான் இருந்தான். யாரு? தானியேலுடைய லைஃப் ஆரம்பத்தில் எப்படி தான் இருந்துச்சு? அற்பமா தான் இருந்துச்சு. ஆண்டவர் இப்படியா மனசுல ஒரு காரியத்தை போட்டாரு. இறையாண்மை அப்படின்னா என்ன தெரியுமா? எனக்கும் தெரியல. நான் போய் பார்த்தேன். அப்படியே பார்க்கும்போது நீங்க போய் பாருங்க, ஆண்மை அழித்து போட்டாலும் அவனுக்குள்ள இருந்த இறையாண்மையை எவனாலையும் கைய வைக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தேவனுக்குரியவன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க போனாலும் என்னுடைய ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற காரியத்தை யாராலையும் பக்கத்தில் நெருங்க தானியேல் விடல, நீங்களும் விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருந்தாதான் எல்லாமே இழந்தாலும் எதுவுமே இல்லாவிட்டாலும் தேவனை நோக்கி செபிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி செபித்த தானியேலுடைய காரியம், அவன் ஜெயத்துக்காகவா ஜெபித்தான்? தானியேல் ஜெயத்துக்காக ஜெபித்தானா? தானியேல் ஜெபித்தான், அவன் காரியம் ஜெயமா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டு மனசுல இப்படியா ஒரு வார்த்தையை போட்டார். என்ன வார்த்தைனா, இன்னைக்கு வேணா நீங்க கூட்டத்தில் ஒருத்தனா இருக்கலாம். சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க கூட்டத்தில் ஒருத்தனாகவோ ஒருத்தியாகவோ இருக்கலாம். ஆனா வரப்போற நாட்கள்ல நீங்களும் நானும் இன்றியமையாத ஒருவனா ஒரு கூட்டத்திற்கு கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். நீங்களும் நானும் யாருக்காக நிற்கும் போது சொல்லுங்க சந்தோஷமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி நின்றால் தேவன் நமக்காக பாபிலோனிலும் கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்வார், நமக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தானியேல் எங்க இருந்தா?
அந்நிய தேசம் இல்ல. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் ஒன்று தெரியுமா? என்ன வசனம்? நாதாபும் அபியு அப்படின்னு அவங்க 2 பேரும் யார் தெரியுமா? ஆரோனுடைய குமாரன். ஆரோன் யாரு? ஆசாரியன். ஆசாரியனுடைய வேலை என்னது? பூஜை பண்ணணும் இல்லையா? ஆரோனும் நாதாபு அபியும் என்னத்தை கொண்டு வந்தாங்களா? அந்நிய அக்கினிய ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தோன்னா அவன் என்ன பண்ணா? மாண்டு போயிட்டான். அல்லேலூயா. அப்போ எருசலேம்ல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்நிய அக்கினியை கொண்டு வர முடியும். அந்நிய தேசத்துல இருந்தாலும் நான் பரிசுத்த அக்கினியோடு வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நிய தேசத்துல யார் இருக்கிறா? தானியேல். அவன் கிட்ட இருந்த அக்கினி என்ன அக்கினி? பரிசுத்த அக்கினி. அந்நிய தேசத்துல இருந்தாலும் அந்நிய அக்கினி யார்ட்ட இல்ல? இவன் எங்க இருக்கிறான்? நாதாபாபியும் எங்க இருக்கான் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ள அவன் இருக்கிறான். அப்போ அந்நிய அக்கினியை கொண்டு வந்து பட்சிக்கப்பட்டான். இங்க அந்நிய தேசத்தில் இருந்தாலும் தேவனுக்கான ஒரு பரிசுத்த வைராக்கியத்தோட இருப்பதனால இன்னைக்கு வரைக்கும் தானியேலுடைய காரியம் எப்படிதான் இருக்கு? அல்லேலூயா. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இந்த மாதிரி காரியம் என் வாழ்க்கையில இருக்கணும்னு எத்தனை பேர் ஆஞ்சிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வேகமா ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் போறேன். கர்த்தர் நல்லவர். அப்போ தானியேலுடைய லைஃப்ல இருந்து நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கலாம்? ஒரு 2-3 காரியத்தை மாத்திரம் சொல்றேன். தானியேல் 1ஆவது அதிகாரம் 3:8 வாசிங்களா வேகமா. எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் வேகமா சொல்றேன். ஓகே, எல்லாருக்கும் தெரியும்ல தானியேலுடைய காரியத்துல 1:3-8 இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எனக்கு இந்த வசனத்தை படிக்க ஒரு நிமிஷம். இதுல என்ன இருக்கு? அழகானவன். எங்க வசனம் எப்படி இருக்கு? மாசு இல்லாதவர்களும். தானியேல் யாரப்போ? தானியேல் எனக்கு மாசு இல்லாதவன் அழகானவன். யாரு? தானியேல். எப்படி அழகானவன் என்று ஒருத்தனை தானியேலை பற்றி இங்க அழகானவன் அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய எதை பத்தி சொல்லுவாங்க? வெளிப்புற அழகு தானே. அல்லேலூயா. அப்போ மனுஷன் வெளியில உள்ள அழகை பார்க்கறான். யாரு? நேபுகாத்நேச்சாரும் சரி. நேபுகாத்நேச்சார் எப்படி பார்த்தாரு? வெளிப்புற அழகு. நீங்க உலகம் எப்படி தான் பாக்கு நம்மள? வெளிப்புற அழகு, வெளிப்புற குவாலிஃபிகேஷன், வெளிப்புற காரியம் எல்லாமே வெளிப்புறம் பாக்கு. ஆனா ஆண்டவர் தான் எங்க பார்க்கறாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கொடுத்ததை அடுத்து புசிக்கிறான். ஒரே ஒருத்தன் தான் எனக்கு மாம்சம் வேண்டாம், என்னத்தை கொடு? மரக்கறியை கொடு. எனக்கு திராட்சை ரசம் வேண்டாம், என்னத்தை கொடு? நல்லா இருக்கும். நேரம் இல்லை, ஃபாஸ்டா போறேன். மரக்கறியையும் திராட்சை ரசத்துக்கு பதிலா என்னத்தை குடிக்கிறான்? தண்ணியை குடிக்கிறான். வாசிங்க அந்த வசனத்தை சிஸ்டர், தயவு செய்து வாசிக்க முடியுமா? தானியேல் என்னத்தை குடிச்சாராம்? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் 12 வசனம் வாசிங்க. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து. நம்மளாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே தண்ணீரை சொல்லுங்க. நமக்கு அதான பிடிக்கும். ஆண்டவரே சபையில் வெஜிடேரியன் போட்டால் நிறைய பேர் நான் பார்ப்பேன். நான் மட்டும்தான் சந்தோஷமா இருப்பேன். மற்ற எல்லாரும் கொஞ்சம் சுருங்கும். பாவம், எல்லாரும் நல்லா சாப்பிடக்கூடிய ஆளுக்கு. அங்கே மாம்சம் இருக்கு, நம்மளால் எதை கேட்கான்? மரக்கறி. அங்கே திராட்சை ரசம் இருக்கு, நம்மளால் எதை கேட்கான்? ஒன்னே ஒன்று சொல்றேன். அன்னைக்கு மாத்திரம் தானியேல் தண்ணிக்கு பதிலாக திராட்சை ரசத்தை குடிச்சிருந்தா தானியேல் என்கிற திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பாய் மாறி இருந்திருக்கும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் தண்ணீர் கலப்பா மாறாதனால தான் இன்னைக்கு வரைக்கும் தானியேலை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட எங்க இருந்தாலும் தேவ ஜனங்கள் கிட்ட என்ன இருக்கக்கூடாது? கலப்பு இருக்கக்கூடாது. தானியேல் பாபிலோன்ல இருந்தாலும் யாரோடும் கலக்காதவன். அல்லேலூயா. அதனால தான் பாபிலோன் தேசத்தை கர்த்தர் அவனை கொண்டு கலக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2வது வேகமா நான் போறேன். 2வது வேகமா போறேன். கர்த்தர் நல்லவர். 2வது வசனம் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்குறாரு? அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம். என்ன சொப்பனம் வருது? எல்லாருக்கும் தெரியும். சொப்பனம் வருது. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யாரும் இருந்தாங்களா? யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லை. ஏன் தானியேலுக்கு மட்டும் சொப்பனம் வருது? எனக்கு ரொம்ப டவுட்டு. ஆமா, எவ்வளோ நமக்கு வேலை இருந்தாலும் சில டவுட் வரும்ல. ஏன் ஆண்டவரே தானியேலுக்கு மட்டும் கொடுத்தீர்? ஏன் ஒரு நாள் ஒரு 10 நாள் சாப்பாட்டு வளர்க்கணுக்காக நீ தானியேலுக்கு மரப்பொருளை வெளிப்படுத்தி? அல்லேலூயா.
அப்போ தானியேல் தேவனுக்காக ஒரு சில தீர்மானத்தை எடுத்து இருக்கிறான். இப்போ தானியேல் நான் சொன்னது போல இப்போ எப்படி இருக்கான் தானியேல் கூட்டத்தில்? சொல்லுங்க, நம்ம எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் கூட்டத்தில்? அல்லேலூயா. இப்போ மறைஞ்சிருக்கிற தானியேலை கர்த்தர் வெளியில கொண்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ மறைஞ்சிருக்கிற சில பேரை கர்த்தர் வெளியில கொண்டு வரணும்னா எவருக்குமே இல்லாத ஒரு கிரியையை கர்த்தர் நம்மை கொண்டு தான் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறைஞ்சு கிடக்கிற தானியேலை கர்த்தர் வெளியில கொண்டு வரணும்னா மறைபொருட்களை அவனுக்கு தான் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ மறைபொருள் யாருக்குமே வெளிப்படலை. யாருக்கு வெளிப்படுச்சு? வெளிப்படுச்சா இல்லையா? இப்போ முன்னால வந்தானா இல்லையா? வந்தானா? கர்த்தர் நல்ல. 3வது 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவன் பெல்தெஷாத்சார் அப்படின்னு ஒரு ராஜா வாரான். இப்போ எல்லாம் ஆண்டவர் கிருபையில தானியேலை அப்படி தூக்கி வச்சுட்டாங்க. பெல்தெஷாத்சார்னு ஒருத்தன் வாரான். அவன் என்ன பண்ணுறான்னா அவன் ஒரு மாதிரி ஆண்டவருக்கு விரோதமாக போகிறான். ஆண்டவருடைய கோபம் மேலே வந்துச்சு. அல்லேலூயா. அந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கே கொஞ்சம் கொடூரமாக இருந்துச்சு. வாசிக்கிறீங்களா எனக்காக? தானியேல் 5:2 வாசிங்களேன். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். எதை கொண்டு வரான் நம்மால் இந்த ஆளு? எருசலேம் தேவாலயத்தில் இருந்த பொன் வெள்ளி பாத்திரத்தை எங்கேருந்து கொண்டு வர சொல்றான்? எதுக்காக கொண்டு வர சொல்றான்? மதுபானம் இருந்த. ஆனா இவன் அப்பா யாரு? நேபுகாத் நேச்சார். அவன் என்ன பண்ணான்? இந்த பாத்திரத்தை எங்க வச்சிருந்தான் தெரியுமா? வாசிக்கிறீங்களா? தானியேல் 1:2 வாசிங்க வேகமா. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்ட சாலைக்குள் வைத்தான். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். மெசேஜ் இது வரைக்கும் நல்ல போர் அடிக்க அப்படிங்கிற மாத்திரம் சத்தமாக மீறுமா? அல்லேலூயா சோத்திரம். இவன் அப்பா பண்ணது என்னது? நேபுகாத் நேச்சார் எருசலேம்ல உள்ள அந்த பொற்பாத்திரத்தை எங்க வைக்கிறான்? தன்னுடைய ஓகே ஏதோ கோயிலில் போய் வைக்கான். சரி வச்சுட்டு போட்டோம். அவன் பையன் என்ன பண்றான்? கோயிலில் உள்ளதை எடுத்து என்ன பண்றான்? அவனும் அவன் அப்பாட்டையும் குடிக்கிறதுக்கு என்ன பண்றான்? அவைகளை கொண்டு வரும்படி வந்தான். இப்போ உண்மையா தானியேல் அங்க இருந்தா கொஞ்சம் பயம் வந்திருக்குமா? என்னடா இவன் அப்பா காலத்தில் நம்மளும் இங்கே தான் வந்தான். அப்போ தான் இந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து அவள் அப்பா எங்கே வச்சான்? அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேலையில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மாறும்போது ஒரு கலக்கம் வரும். எனக்கெல்லாம் வந்திருக்கு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸ்தோத்திரம். வருமா? முதல்ல இருந்தால் நேபுகாத் நேச்சார். அவன் அப்பாவுக்கு நான் சொப்பனத்தெல்லாம் அர்த்தம் சொன்னேன், பக்கத்தில் வச்சுக்கிட்டான். இப்போ இவன் யார்? பெல்தெஷாத்சார். ரொம்ப விளங்காதவனாக இருக்கிறான். எங்கே? கோயிலில் உள்ளதை எடுத்து கொண்டு வந்து குடிக்கிறான். அல்லேலூயா. பயம் வந்திருக்குமா இல்லையா? ஆனால் தானியேல் தேவனுக்கு பயப்படுகிறவன் எவனுக்கும் பயப்படலை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் தேவனுக்கு பயந்தனால இவன் சொல்றான், உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன். இங்க பாரு, உன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை வேறவனுக்காக கொடு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா நிற்கிறான். எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், எவ்வளவுதான் ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்திருந்தாலும் தானியேல் பொருளாசை இல்லாதவன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல பார்த்து என்ன பார்த்தான்? அவன் கலப்பு இல்லாதவன். 2வது அவன் மறைபொருளை வெளிப்படுத்தும் போது அவனை ஆண்டவர் உயர்த்துறார். அவன் மாத்திரம் உயரல, கூட இருக்கிறவங்களுக்கு அவன் உபயோகமா இருந்தான். அல்லேலூயா. 3வது இங்க பார்த்தோம், இந்த இடத்துல பொருளாசை இல்லாதவன். கடைசி ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். அல்லேலூயா. இப்படி இருந்தா நம்முடைய காரியத்தை கர்த்தர் எப்படி மாத்துவாரா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். கடைசியா எல்லாருக்கும் நல்ல தெரியும், ஒரு சட்டத்தை போட்டாங்க. என்ன சட்டம்? இல்ல ராஜாவை தவிர வேற யாரையும் தானியேல் புஸ்தகத்தில் எல்லாருக்கும் தெரியும். 6வது வசனம், தானியேல் வென்றார் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். என்ன பண்ணாரு? தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு திரும்பவும். என்ன ஆண்டவரே, மறைபொருளை வெளிப்படுத்தும் போது ஸ்தோத்திரம் சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. நியாயம் வேண்டாமா ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு? மறைபொருளை வெளிப்படுத்தும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், மறைபொருளை கொடுத்தீர், என்னுடைய ஜீவனை மறைபொருளை வெளிப்படுத்துறதுனால தானியேலுடைய ஜீவன் பாதுகாக்கப்படுது. கரெக்ட் தானே இல்லையா? என் கூட இருக்குவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். மறைபொருளை வெளிப்படுத்தும் போது ஸ்தோத்திரம் சொன்னா, ஏன்னா உயிர் காக்கப்படும்.
இங்க பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சுன்னு சொன்னா அவன் உயிர் காக்கப்படுமா அழிக்கப்படுமா? வெரி கிளியர், ஸ்டேட்மெண்ட் இஸ் கிளியர். பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு, சாக போறாரு நம்ம ஆளு. சாக போற நேரத்தில் ஒருத்தனுக்கு ஸ்தோத்திரம் வருமா? காலெல்லாம் ஆடும், அப்படிதானே? முழங்கால் போட முடியுமா? அவன் என்ன பண்ணா? வெறும் வாயில மாத்தின ஸ்தோத்திரம் இல்லை, பலகணி திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே முழங்கால் படியிட்டு எருசலேமுக்கு நேராய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதனால தான் தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வேலை இல்லாமல் சில மாதம் நான் கஷ்டப்பட்டேன். அந்த டைமில் நான் செஞ்ச காரியம், ரொம்ப சோர்ந்து போனேன். அந்த டைமில் செஞ்ச காரியம், ஆண்டவரை நல்லா ஒர்ஷிப் பண்ணேன். உண்மையாக சொல்லப்போனால் ஆண்டவர் ஒர்ஷிப் பண்ணேன். அந்த டைமை என்னால் மறக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. எதுவுமே இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ண பழகுவோம். கர்த்தர் நம்முடைய காரியத்தை ஜெயமே மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதில் இந்த 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 காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கு? ஸ்தோத்திரம் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் எங்கே போகிறாரு? எங்கே போகிறாரு? அங்கே ஸ்தோத்திரம் பண்ணி மறைபொருளை வெளிப்படுத்தினதுக்கப்புறம் பதவி உயர்வு. அல்லேலூயா. இங்கே உயிர் பறி போக போகுது. அங்கே ஒரு உயர்வு, இங்கே ஸ்தோத்திரம் பண்ணி நம்மளால் எங்கே போகிறார்? சிங்க கபிக்கு போகிறார். சரி, தாவீது சொல்வார்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், நல்லா இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? ஒரு விசை நான் ஆடை மேய்ச்சிட்டு இருந்தேன், ஒரு விசை என்ன வந்துச்சான்? சிங்கம் வந்துச்சு. நம்ம இஸ்ரவேலில் இருந்தா சிங்கம் நம்மளை தேடி வரும். நம்ம பாபிலோனில் இருந்தா சிங்கத்தை தேடி நம்ம போவோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பெரிய உதாரணம் யார்? இந்த 2 பேர் தான். இவன் எங்கே இருந்தான்? தாவீது இஸ்ரவேலில். அவன் பாட்டுக்கு செவனையில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். சிங்கம் வந்தது, பிடிச்சான். அல்லேலூயா. சிங்கம் என்ன தேடி வந்தா? சொல்லுங்களேன், சிங்கம் என்ன தேடி வந்தா? நான் கொல்லுவேன். நான் ஆவிக்குரிய ரீதியில் பேசிட்டு இருக்கேன், தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க. அல்லேலூயா. சிங்கம் என்ன தேடி வந்தா? நான் கொல்லுவேன். சிங்கத்தை தேடி நான் போனா நான் வெல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் வென்றானா இல்லையா? தானியேலுக்கு ஏதாவது சேதம் வந்துச்சா? நீங்க தான் சொல்லணும். சேதம் வந்ததா இல்லைன்னு ஜஸ்ட் வீட்டில் போய் படிச்சு பார்த்துட்டு வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தானியேல் காரம் எப்படி இருந்துச்சு? தானியேல் காரம் ஜெயமாயிட்டல. அதுக்கப்புறம் நம்மளால் சும்மா கிடக்க வேண்டியதானே. யாரு? தானியேல். வாசிக்கிறீங்களா எனக்காக? நல்லா இருக்கும். தானியேல் 9வது அதிகாரம் 21 வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பள்ளியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. சரி, ஓகே ஓகே சிஸ்டர், போதும். நான் முடிக்கிறேன், இதோட முடிக்கிறேன். தானியேல் நல்லா தானே இருந்தார். ஆரம்பத்தில் கூட்டத்தில் ஒருத்தனா இருந்தார். ஆண்டவர் கிருபையில் இப்போ கூட்டத்தில் இன்றியமையாத ஒருத்தனை ஆண்டவர் மாற்றினார். பாபிலோன் தேசமே தானியேலை பற்றி அதிகமாக தெரிய வந்தது. இப்படியே இருந்தது. நம்மளால் அமைதியாக இருக்க வேண்டிய மறுபடியும் அவர் ஜெபத்தை விடலை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தானியேல் 9ல் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேற்றிற இன்னும் 70 வருஷம் போகும் அப்படின்னு தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து வாசி, மறுபடியும் உபவாசம் போட்டு, ஆண்டவரே நானும் என் தகப்பன் விட்டாரும் சந்தோஷமா சொல்லுங்க, பாவம் செஞ்ச ஆண்டவரே தயவா இறங்குங்க அப்படின்னு தன்னை ஒடுக்கி ஆண்டவர் சமூகத்தில் யாரு? தானியேல் என்ன பண்றாரு? அப்ப அந்திப்பள்ளி நேரத்தில் ஒருத்தன் யாரை தொடுறான்? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்திப்பள்ளி நேரத்தில் ஒருத்தன் தானியேலை தொட்டான். எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு, குடும்பம் கிடையாது, குட்டி கிடையாது, எதுவும் கிடையாது, ஆண்டவர் அவரும் போயிட்டு இருக்கிறாரு, எல்லாமே ஜெயமா இருக்கு. கடைசியில் ஜெயம் வந்த பின்பும் ஜெபத்தை விடல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தானியேல் ஸ்பெஷல். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தானியேலே நீ எப்படிப்பட்டவனா? மிகவும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இப்படி ஒரு அந்திப்பலி கிடைத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திரிச்சு நில்லுங்க. நான் இதோட முடிக்கிறேன். எல்லாம் கண்களை மூடி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடுங்க. கடைசியாக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய காரியம் ஜெயமா இருக்குன்னு ஆசை, ஆனா என்னுடைய வாழ்க்கையில அதிகால ஜெபம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து Thank you Jesus Lord. Thank you Lord. Thank you Jesus Lord. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி
கடைசி ஒரே நிமிஷத்தை இருந்து ஆண்டவருடைய கேட்பேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தளர்ந்து போன கைகள் நான் திடப்படுத்த இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், நான் பாபிலோன்ல இருந்தாலும் அந்நிய தேசத்தில் இருந்த தானியேல் அந்நிய அக்கினியோடு இல்லை, பரிசுத்த அக்கினியோடு இருந்தான். கலப்பு இல்லை ஆண்டவரே, பொருளாசை இல்லை ஆண்டவரே. அவன் உயர்த்தப்பட்டாலும் கூட இருக்கிறவனும் ஆசீர்வதிக்கப்படும்படியா அவன் வாழ்ந்த ஆண்டவரே. தானியேல் காரியம் ஜெயமா இருந்தாலும் மறுபடியும் தேசத்திற்காய் பாரத்தோடு ஜெபித்த ஆண்டவரே. இப்படிப்பட்ட குணாதிசயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இன்னைக்கு எந்த காரியம், இன்னைக்கு ஜெபிக்காம இருப்பதற்கு அநேக காரணம் உண்டு. ஆனால் ஜெபிப்பதற்கு ஒரே ஒரு காரணம், நான் தேவனை நேசிக்கிறேன். எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அப்பா அம்மாவை பிரிஞ்சேன், பிள்ளைகள் என்னை விட்டு பிரிஞ்சாங்க, நண்பர்கள் பிரிஞ்சாங்க, சமாதானம் இல்லை, எல்லாமே இருந்தவைகள் எல்லாமே இப்போ இல்லை. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த ஆயத்தமா. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல வைராக்கியமாய் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எதிர்ப்பின் நடுவிலும், எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் போல. ஆண்டவர் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், எந்த ராஜா அரசாண்டாலும், எங்களுக்கு மேல யார் வந்தாலும், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. தேவனுக்கும் எனக்கும் இடையே உள்ள உறவை எந்த ஒரு காரியமும் தொட முடியாது, எங்களை தீட்டுப்படுத்த முடியாது. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, thank you Lord. விண்ணப்பத்தின் ஆவி. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா, இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமா மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெபாவி ஊற்றி ஜெபிக்க செய்யும், விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே, தானியேல் எனக்கு அன்றைக்கு ஆதியிலிருந்து அன்பு கடைசி வரைக்கும் இருந்துச்சு. ஆண்டவரே இன்னைக்கு எல்லாரும் வாய்களை, ஆண்டவரே எனக்கு ஆதி அன்பு மறுபடியும் கொடுத்துருங்கப்பா. ஆதியில தேவனை நேசித்த நேசம், ஆதியில தேவனுக்காக இருந்த பிரதிஷ்டை, ஆதியில கர்த்தருக்கு எனக்கு எங்களுக்குள்ள இருந்த வைராக்கியம், ஆதியில எல்லாமே இருந்த போதும் எல்லாமே இழந்த போதும் தேவனை நேசித்த, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின அதே அன்பு ஆண்டவரே, ஆதியிலிருந்து அதே ஆராதனை, ஆதியிலிருந்து அதே ஜெபாவி. எல்லாரும் வாயில இருந்த ஆண்டவரே, இன்றைக்கும் ஒருவேளை எங்களுக்குள்ள குறைஞ்சிருந்ததுன்னா தயவா எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க ஆண்டவரே. தேவ பிள்ளை, சிங்க கபில போடப்படும் போது நம்ம எல்லாம் பிரச்சனை தான், நமக்கு மேல இருக்கிற ஆளை தான் நேக்கி ஓடுவோம். தானியேல் ராஜாவே ராஜாவே ராஜாவை நோக்கி தானியேல் ஓடல, தானியேலை நோக்கி மறுநாள் காலமே ராஜா ஓடி வந்தான். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு கைகளுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாருன்னு தானியேலை நோக்கி ராஜா ஓடி வந்தான். ஆண்டவரே நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, உதிக்கிற உன் வெளிச்சத்தினருக்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, கடைசி வரைக்கும் இந்த அன்பு, இந்த வாஞ்ச, இந்த வைராக்கியம், இந்த பிரதிஷ்டை நாங்க இழந்துடாதபடி காக்க ஒருவேளை இழந்திருந்தா இந்த வருஷத்துல தளர்ந்து போன கைகளை, நெகிழ்ந்த தளர்ந்து போன முழங்கால்கள், நெகிழ்ந்த கைகளை மறுபடியும் திரும்ப நிமிர்த்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே கிருபை தாங்க. இங்க சபையர் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையும்
ஒருவேளை இன்னைக்கு நாங்க கூட்டத்தில் ஒருத்தனா இருக்கலாம் ஆண்டவரே, இன்னைக்கு கூட்டத்தில் ஒருத்தனா இருக்கலாம். ஆனா வருகிற நாட்கள்ல இன்றியமையாத ஒருவனா கூட்டத்திற்கு மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்குரியது. இயேசுவின் மூலம் எண்ணிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. 2025 ஆண்டினுடைய துவக்கத்தில் இருக்கிற நான் அப்படியா 2025 ஆண்டு முழுவதிலும் நான் என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிப்பேன் சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, தானியேலின் காரியமோ ஜெயமாயிருந்தது. நீங்கள் ஆண்டவரை தேடினால் கண்டுகொள்வீர்கள். நீங்க ஆண்டவரோடு கூட இருந்தீர்கள் என்றால், கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் கூட நம்முடைய காரியம் 2025 ஆண்டை நாம் ஜெயமாய் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும். அவரை நாம தேட வேண்டும். அவரை விடாம அவருடைய கரத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படினால தொடர்ந்து 2025 ஆண்டு முழுவதிலும் ஆண்டோடைய கரத்தை உறுதியாக பிடித்துக்கொண்டு நீங்க கடந்து செல்லுங்க. உங்களுடைய ஓட்டத்தை துவங்குங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நாளில் கூட ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பரிசுத்த பிதாவே நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவருமே நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீங்கள் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கப்படி நம்ம நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியா கூட ஆண்டே அப்பா இந்த 2025 ஆண்டுல கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியா கூட இந்த புதிய ஆண்டை காண செய்த தேவன் ஆண்டரே, இந்த புதிய ஆண்டு முழுவதும் ஆண்டரே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். விசேஷமா இந்த நாளில் கூட ஆண்டரே அப்பா அவருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக நன்றி செலுத்துறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை தேடினால் அவர் கண்டடைவீர்கள். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்படினால நாங்கள் ஆண்டரே அப்பா உண்மை விடாதபடிக்கு உம்முடைய கரத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு தொடர்ந்து 2025 ஆண்டு முழுவதிலும் ஓடும்படிக்கு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தர் கிருபை பாட்டும்படிக்க ஜெபிக்கிறோம். அப்படியா கூட தானியேலின் காரியமோ ஜெயமாயிருந்த சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அப்பா இந்த நாளில் கூட இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டரை 2025 ஆண்டை ஜெயமாய் ஓடி ஓட்டத்தை முடிக்க வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். குடும்பத்தில் கர்த்தருடைய கரம் இருக்க முடிக்க ஜெபிக்கிறோம். குடும்ப தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் தங்க முடிக்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு வைத்திருக்கிற எந்த திட்டமோ ஆயுதமோ ஒன்றும் வாய்க்காதே போக முடிக்க ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் பிரச்சனைகளை குழப்பங்களை கொண்டு சமாதான குலைச்சலை கொண்டு வருகிற எல்லா சத்துரு எல்லா கிரியைகளும் இயேசு நாமத்தில் நிர்மூலமாக்கி கட்டி ஜெபிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரமாண்டு தொடர்ந்து கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். வேலை ஸ்தலத்திலையும் கூட வேண்டிய உயர்வுகளை கொடுங்க, பாதுகாலை கொடுங்க. 2025 ஆண்டுல தேவ பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காத்திருக்கிற நன்மைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடிக்க ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாவல் கரம் இருக்கட்டும். ஆபத்து நாச மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல வேலை ஸ்தலத்திலையும் கூட ஆண்டரை கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். அப்பா தொடர்ந்து ஆண்டரை சிறு பிள்ளைகள் எல்லாம் கூட கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ள முடிக்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுங்க. பிள்ளைகளுக்கு நல்லபடியாக படித்து வர நாட்களில் சபைக்கு சாட்சி உள்ளவளாய் இருக்க முடிக்க வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கரம் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை பாதுகாத்து வழிநடத்த முடிக்க ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். துதியான மகிமையில உமக்கு செலுத்துகிறோம். மீட்பு இயேசுவின் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless.